ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா. சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, அனைவருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய சாயபா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த வாரம் ரொம்ப சிறப்பான வாரமாக அமையட்டும். நீங்கள் நினைத்தது அத்தனையும் நடக்கட்டும். ஸோ நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே, நடப்பதும் நன்மைக்கே. இந்த ஒரு விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் என்னைக்கு வச்சுக்கோங்க. இது சாதாரண வார்த்தை, ஆனால் இட்ஸ் வெரி பவர்ஃபுல். கடவுளுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக இருக்கிறது அலட்சியமாக நினைக்காதீங்க. எது எது மிக மிக எளிய வழிபாடோ, எது எது மிக மிக எளிய போதனையோ, அதுதான் இட்ஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல். அப்போ நாம் ஒரு நாளும் எப்படி நடத்தணும், எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் நாம் டெய்லியும் காலையில் வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியம் அப்படின்ற இடத்துல நாம் பார்க்க போகிறோம். அப்போ ஒவ்வொரு மனுஷனும் அந்த நாளை அவங்க எப்படி சரி பண்ணுறாங்க அப்படின்றதுலாம் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி, பயப்படவே கூடாது. யார் தோல்வியை தன்னோட தோளில் சுமக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் அந்த வெற்றியை சுமக்கவே முடியும். தோல்வின்றது அவமானத்தின் சின்னமாக நாம் நினைக்கிறோம். தோல்வின்றது நம்ம வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியலன்னு நினைக்கிறோம். ஏன் அப்படி நினைக்கிறாங்க சிலர் அப்படின்னா, பலர் அப்படின்னா, தோல்வி வந்துடுச்சுன்னா அடுத்த கட்ட முயற்சிகளை யாரும் செய்யல. ஸோ வீழ்ந்தது வீழ்ந்ததாகவே இருக்குது. கீழே விழுந்தா குழந்தைங்க கூட எந்திரிக்கிறாங்க. ஆனால் பெரியவர்கள் கீழே விழுந்தா எந்திரிக்க வருத்தப்படுறாங்க. நான் இப்படி விழுந்துட்டேனே, நான் இங்கே விழுந்துட்டேனே. அந்த வருத்தம் அப்படியே பயமாக போயிடுது. என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ. ஸோ ஒரு விஷயம் சொல்கிறேன், எதுவும் உங்களை மீறி நடக்காது. கடவுளை சக்தியை தாண்டி எதுவும் உங்களுக்கு எந்த சின்ன சம்பவங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்காது. இதை நான் உறுதியாக சொல்கிறேன் உங்ககிட்ட. இதை தயவு செய்து நீங்கள் நம்புங்க. நீங்கள் என்னைக்கு நல்ல விஷயத்தை மனசில் நினைக்கிறீங்களோ, நல்ல சிந்தனைகள் உங்களுக்கு வருதோ, அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையே புதுமை அடையும். திரும்ப திரும்ப நம்ம நினைச்ச விஷயங்கள் எப்படிப்பட்டதோ அதுதான் திரும்ப திரும்ப ஆழ் மனசில் பதிவில் இருக்கும். அப்போ பகவத்கீதையில் சொல்லக்கூடிய வார்த்தைகள், அது அந்த வார்த்தைகளை பூஜை பண்ணுறதுக்காக நம்ம வச்சுருக்கோம். அந்த வார்த்தைகளுக்கு தான் மதிப்பே தவிர அதை ஃபோட்டோ எடுத்து வைக்கிறதுல மதிப்பு கிடையாது. அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் மனசோட ஆழத்தில் இருக்கணும். அப்போ ஆழத்தில் இருந்துச்சுன்னா உங்களுடைய செயல்படும் வேகம் இருக்குது பாருங்க, அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நம்ம நைட்டு தூங்கும்போது நினைக்கணும், இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் செஞ்சோம், எப்படிலாம் இன்னைக்கு வாழ்க்கை பாதையை கொண்டு போனோம், இதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்தது, அது என்னென்ன சால்வ் பண்ணோம், யார் யார் மேலே எரிஞ்சு விழுந்தோம், யார் யார்கிட்ட அன்பாக நடந்துக்கிட்டோம்,
நிறைய பேர் அதை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அதை திங்க் பண்ணுறதும் கிடையாது. தூக்கம் வந்து அப்படியே தூங்குறாங்க. ஸோ அந்த சுய சிந்தனை அப்படின்றது இல்லாமல் போயிடுது. ஏதோ ஒரு மக்கள் கூடயே நம்ம இருந்துக்கிட்டே இருக்கோம். மக்கள் நம்ம கூட யாரும் இல்லைனா கூட மொபைல், ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது, சோசியல் மீடியா ஆப்ஸ் இருக்குது, அதில் போய் நம்ம ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்கோம். அப்போது யாரோ ஒருத்தவங்களோட விஷயத்தை நம்ம பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம விஷயத்தை நாம் கேட்க மறுக்கிறோம். உங்கள் மனசு உங்ககிட்ட கேட்குது, என்கிட்ட பேசு, என்கிட்ட பேசு, என்கிட்ட பேசு. ஆனால் நாம் நம்ம மனசுக்கிட்ட பேசலை, மற்றவங்கள நம்ம மனசாக நினச்சி நாம் பேசிக்கிட்டு இருக்கோம். இதையெல்லாம் நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் பெட்டுக்கு போகும்போது சாய்ப்பா கிட்ட நல்லா ப்ரே பண்ணிவிட்டு தூங்குறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம தூங்கியிருக்கோமா? சொல்லுங்கள், என்னைக்கா நம்ம தூங்கியிருக்கோமா? அப்போ ஏதோ ஒரு சவுண்டு உங்கள் காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது. அப்போது மனசில் இருக்கக்கூடிய எந்த சத்தமும் உங்களுக்கு கேட்கல. ஆக மொத்தம் மனசு சொல்கிறத நம்ம கேட்கவே இல்லை. ஆனால் மனசு பேசிக்கிட்டே தான் இருக்கு. மனசுன்றது குழந்தை மாதிரி. அந்த குழந்தைய நீங்கள் சாந்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அந்த குழந்தைய சாந்தப்படுத்தலைன்னா அந்த குழந்தை என்ன பண்ணும்? ஏதாவது தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த குழந்தைய சாந்தப்படுத்தணும்னா உங்கள் மனசுக்கிட்ட நீங்கள் பேசணும். ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் நம்ம மனசை குழந்தையா பாவிச்சு நாம் பேசணும். அப்போது எப்படிப்பட்ட பேச்சுகள் இருக்கணும்? அது சந்தோஷம் கொடுக்கக்கூடியதா, நம்பிக்கை ஏற்படுத்துவதா, ஒரு புதிய உற்சாகத்தின் அடையாளமா அந்த பேச்சுகள் இருக்கணும். மனதோடு பேசக்கூடிய பேச்சுக்கள் அப்படிதான் இருக்கணும். நல்லா வாழுறோம், சந்தோஷமா இருக்கோம், நல்ல குடும்பம், நல்ல உறவுகள், நல்ல மனிதர்கள். நான் ஒன்று சொல்கிறேன், இதெல்லாமா இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி உங்கள் கூட இருக்குதுன்னு நினச்சி உங்கள் மனசை நீங்கள் சாந்தப்படுத்துனீங்கன்னா கொஞ்ச நாட்களில் நீங்கள் என்னென்னலாம் மனசு ஆசைப்பட்டதோ அது அத்தனையும் இங்கே நிறைவேறும். என் வாழ்க்கையில் நான் கூட நம்பலை என்னை சுற்றி இவ்வளோ நல்லவர்கள் இருப்பாங்க அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு நான் 100% நம்புகிறேன். அப்போ மனசு அன்னைக்கு ஆசைப்பட்டுச்சு, சுற்றி இருக்கிறவங்க நல்லவங்களா இருந்தா, சுற்றி இருக்கிறவங்க மனிதாபிமானத்தோட நடந்துக்கிட்டா, அதெல்லாம் தோணுச்சு. அப்படி தோன்றதால தான் இன்னைக்கு நடக்குது. ஸோ நம்மளோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் ஏன் நம்மளை தாண்டி போகுதுன்னா நாம் அது எல்லாத்தையும் கடந்துட்டோம். எதை உள்ள வைக்கணுமோ அதை நம்ம உள்ள வைக்கவே இல்லை. எதை வெளியில் எடுத்து தூக்கி போடணுமோ அதையும் நம்ம வெளியில் எடுத்து தூக்க போடவே முடியல. தூக்கி போடுறத உள்ள வச்சிருக்கோம், உள்ள வச்சிருக்கிறத தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கோம். இது எல்லா மனிதர்களும் செய்து கொண்டிருக்கக்கூடிய பெரிய தவறு. அப்போ இந்த நாளை நீங்க உற்சாகம் மிகுந்த நாடா மாற்றணும். அப்போ நைட்டு தூங்கும்போது நாம் மனசோட பேசணும். ஏன்னா நைட்டு தூங்கும்போது யாரும் நம்மளை தொல்லை பண்ண மாட்டாங்க இல்லையா? நைட்டு நான் தூங்கிட்டேன். சில பேர் சொல்லுவாங்க, அன்பேசாய் ஆடியோ கேட்குறதே அந்த நேரம் தான், நான் என்ன பண்ணுறது? ஓகே, நோ ப்ராப்ளம். அப்போ நீங்கள் அடுத்த நாள் காலையில் உங்கள் வீட்டில் எல்லாரும் ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு 4:30க்கு எந்திரிங்களா? அப்போ இதை மனதோடு பேசுங்க, மனதோடு பேசுங்க. உங்கள் கணவர், உங்கள் மனைவி, உங்கள் குழந்தைங்க, உங்கள் சொந்தம், உங்கள் பந்தம், உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய கொலீக்ஸ், மேனேஜர்ஸ், சூப்பர்வைசர்ஸ், எம்டி, ஓனர், தொழில் பண்ணுறவங்களுக்கு கஸ்டமர்ஸ், இது மாதிரி பொதுவாக பேசுங்க. நல்ல நல்ல விஷயங்களை பேசிக்கிட்டே வாங்க. இதெல்லாம் தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சுக்கிட்டீங்கன்னாவே உங்களோட அத்தனை பிரச்சனைகளுக்கும்
ஒரு தீர்க்கமான முடிவு நிச்சயமாக கிடைக்கும். இது 100% இது சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஆனால் தனிமையில் இருக்கும்போது தான் இது நடக்கணும். அதான் சொல்கிறேன், நைட்டோ இல்லை காலையோ. அப்போ நான் தியானம் பண்ணுறேனேன்னு சொல்லு. தியானன்றது வேற. தியானத்தில் எதையுமே நாம் நினைக்கக்கூடாது. ஆனால் இது நான் என்ன சொல்கிறேன்னா, நல்ல விஷயங்களை நாம் நினைக்கணும்னு சொல்கிறேன். அப்போ இதுவும் தியானமும் வேற வேற, இதுவும் பிரார்த்தனையும் வேற வேற. ஒரு மனுஷனுக்கு பிரார்த்தனை எப்படி முக்கியமோ, ஒரு மனுஷனுக்கு தியானம் எப்படி முக்கியமோ, அதே மாதிரி ஒரு மனுஷனுக்கு மனதோடு பேசுறதும் மிக முக்கியம். இதை நீங்கள் உணர்ந்த தினமும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ வெற்றிலிஜன் சயின்ஸை நான் ட்ரை பண்ணுறேன். காலையில் 5 மணிக்கு கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். பட் நான் கமிட் பண்ண மாட்டேன். ஏன்னா எத்தனையோ தடவை கமிட் பண்ணி அது பண்ண முடியாமல் போகுது. முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். காலையில் 5 o'clock பப்ளிஷ் ஆகுற மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். அதனால் ஃபீல் பண்ணாமல் சந்தோஷமாக இந்த நாளை என்ஜாய் பண்ணுங்கள். சிரித்த முகத்தோடு இருங்க. இந்த ஆடியோ கேட்கும்போது அந்த சோம்பல் அதெல்லாம் இருந்துச்சுன்னா நேராக போய் கண்களில் போய் நல்லா தண்ணியை நல்லா பல பச்சை தண்ணி எடுத்து அடிச்சுக்கோங்க. மூஞ்சில் தண்ணி பட்டால் ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரும். கண்டிப்பாக அந்த ஃப்ரெஷ் கிடைக்கும். என்ன ஆயிடுச்சு? ஒன்றுமே ஆகலை. இனி எல்லாமே சிறப்பாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நாம் வாழ்க்கையில் வாழ வேண்டிய தருணம். இனிமேல் நடப்பதா அத்தனையும் நன்மைக்குன்னு கீதையில் சொன்ன ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுது. அதுக்கு நான் கேரண்டி. ஸோ தொடர்ந்து இந்த முயற்சிகளை செய்வோம். சந்தோஷமாக இருப்போம். இன்னைக்கு பர்த்டே கொண்டாடுறவங்களுக்கும், திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும், இன்னும் நல்ல நல்ல விசேஷங்கள் செய்யக்கூடியவர்களுக்கும் நல்ல நாளாக அமையணும்னு சொல்லி யார் யார் என்னென்ன பிரார்த்தனைகள் வச்சுருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் சாய்ப்பாட அருள் கிடைக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்திக்கிறேன். அதே மாதிரி இந்த கமெண்ட்டுக்கு கீழே உங்களோட பிரார்த்தனைகளாக இருக்கட்டும், உங்களோட வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் அந்த கமெண்ட்டை படித்து வாழ்த்தணும்னு சொல்லி இந்த நாள் வெற்றி நாளாக அமைய சாய்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த ஆடியோவை முடிக்கிற. ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா. சாயிரா. ஓம்